கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக அதிமுக தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி? திமுகவின் கோட்டையாக கருதப்படும் கூடலூர் தொகுதி கடந்த முறை திமுகவிற்கு அதிர்ச்சி தோல்வியை தந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தனி தொகுதியில் சட்டமன்ற தேர்தலின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் பாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் பரபரப்பாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் உங்கள் தொகுதியில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 தொகுதி வாரியாக வெளியிட்டு வருகிறது. அந்த வரிசையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தனி தொகுதியில் சட்டமன்ற தேர்தலின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக அதிமுக தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி? மலை மாவட்டமான நீலகிரியில் கேரளா கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் தொகுதியான கூடலூர் சட்டமன்ற தொகுதி இயற்கை எழிலுக்கு மட்டுமல்ல பல் கலாச்சார தன்மைக்கும் பெயர் பெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவில் கடல் மட்டத்திற்கு 1000 அடி உயரத்திற்கு இருக்கும் இந்த தொகுதி பெரும் வனப்பரப்பை தனக்கே கொண்டது. ஊசிமலை காட்சி முனை, தவளைமலை காட்சி முனை, தேவாலா, சேரம்பாடி சுரங்கங்கள், செரங்கோடு சுவாமிமலை, முதுமலை வனவிலங்கு சரணாலயம், குசுமகிரி முருகன் கோவில், ஜினிப்புல் கார்டன், சந்தனமலை முருகன் கோவில், மசினகுடி, மாயாறு மற்றும் நிலக்கோட்டை போன்ற சிறப்புமிக்க இடங்கள் இந்த தொகுதிக்குள் அடக்கம். கூடலூர் மற்றும் பந்தலூர் வட்டங்களை முழுமையாகவும் உதகை வட்டத்தின் சில பகுதிகளையும் நடுவட்டம், பேரூராட்சி, மசனகுடி ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த தொகுதி 1977 வரை தனி தொகுதியாகவும் 2011 வரை பொது தொகுதியாகவும் தற்பொழுது தனி தொகுதியாகவும் மாற்றப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் 6 முறை திமுகவும் 4 முறை அதிமுகவும் 2 முறை காங்கிரசும் 1 முறை சுதந்திரா கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன. பெரும்பான்மையாக பெருந்தோட்ட விவசாயத்தை, தோட்ட தொழிலாளர்களை கொண்ட தொகுதி இது. தேயிலை, காஃபி, வாழை, குருமிளகு, பாக்கு, நெல், ஏலக்காய் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. திமுகவின் கோட்டையாக கருதப்படும் கூடலூர் தொகுதி கடந்த முறை திமுகவிற்கு அதிர்ச்சி தோல்வியை தந்தது. திமுக வேட்பாளர் காசிலிங்கத்தை 1945 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலன் வெற்றி பெற்றார். இந்த முறை எப்படியாவது இந்த தொகுதியை தன்வசம் கொண்டு வர வேண்டும் என திமுகவும் தொகுதியை தக்க வைக்கும் முனைப்பில் அதிமுகவும் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. திமுக சார்பில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட காசிலிங்கம், முன்னாள் எம்எல்ஏ திராவிடமணி, பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் பரமேஸ்குமார், பந்தலூர் மத்திய ஒன்றிய செயலாளர் மாங்கோடு ராஜா ஆகியோர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தாயகம் திரும்பிய தமிழர் வம்சாவளியை சேர்ந்த காசிலிங்கம் கடந்த முறை திமுக சார்பில் போட்டியிட்டார். இந்த முறை மீண்டும் போட்டியிட முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். நீலகிரி திமுகவின் முகமாக பார்க்கப்படுகிற ஒருவரான முன்னாள் எம்எல்ஏ திராவிடமணிக்கு கடந்த முறை உட்கட்சி அரசியல், ஐபேக் தலையீடு போன்றவற்றால் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. தேர்தல் முடிவுக்கு பின் இவருக்கு கொடுத்திருந்தால் வென்றிருக்கலாம் என திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பேச்சு எழுந்தது. கடந்த 2011-16 தேர்தலில் கூடலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். திமுக மாநில செயற்குழு உறுப்பினரான இவர் இந்த முறை சீட் பெற தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். கட்சி பணி, மக்கள் பணி என தொகுதியில் தொடர்ந்து வலம் வரும் இவருக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். திமுக எம்பி ராஜாவின் உறவினரான ஆர்பி பரமேஸ்குமாரும் சீட் பெறும் ரேஸில் பேசப்படும் பெயராக உள்ளார். திமுக மாநில பொறியாளர் அணி துணை செயலாளரான இவர் பெரம்பலூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். கடந்த 16 ஆண்டுகளாக நீலகிரியில் தங்கி அரசியல் பணிகளை மேற்கொள்ளும் இவருக்கு தொகுதிக்குள் நல்ல அறிமுகம் உள்ளது. கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை செய்து தொகுதி மக்களிடம் நற்பெயர் பெற்றுள்ள இவருக்கு இந்த முறை சீட் கிடைக்கும் என இவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதேபோல் பந்தலூர் மத்திய ஒன்றிய செயலாளர் மாங்கோடு ராஜாவும் சீட் பெற தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதிமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ பொன் ஜெயசீலனுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என உறுதியாக கூறப்படுகிறது. தாயகம் திரும்பிய தமிழர் வம்சாவளியைச் சேர்ந்தவர். நீலகிரி மாவட்ட வரலாற்றில் தாயகம் திரும்பிய தமிழர் வம்சாவளியைச் சேர்ந்த முதல் எம்எல்ஏவும் இவர்தான். தொகுதிக்குள் அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து ஆக்டிவாக இருப்பது இவருக்கு கூடுதலாக பலமாக உள்ளது. நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திக் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தாயகம் திரும்பிய தமிழர் வம்சாவளியை சேர்ந்த இவர் தகவல் தொழில்நுட்ப பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக உள்ளார். கடந்த முறை நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட கார்த்தீஸ்வரன் 7317 வாக்குகளை பெற்றார். இவர் பெற்ற வாக்குகள் திமுக தோல்விக்கு காரணமாக இருந்தது என்று கூறப்பட்டது.
தமிழக வெற்றி கழகம் சார்பில் நீலகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் என தொகுதி ஆக்டிவாக இருக்கும் இவருக்கு கட்சியின் இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு அதிகமாக உள்ளது. இந்த தொகுதியில் மனித மற்றும் வனவிலங்கு மோதலை தடுக்க சிறப்பு திட்டங்கள் வகுக்க வேண்டும். வனவிலங்கு தாக்கி உயிரிழப்பவர்களின் குடும்பத்திற்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும். இயற்கை பேரிடர் பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். செக்ஷன் 17 நிலப்பட்டா பிரச்சினைக்கு உரிய தீர்வு ஏற்படுத்தி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக வருகிறது. அது மட்டுமன்றி சிறியூர் சத்தியமங்கலம் சாலை திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும். கூடலூர் வழியாக நஞ்சன்கூடு நிலம்பூர் ரயில் பாதையை விரிவுபடுத்த வேண்டும். தாயகம் திரும்பிய தமிழர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்த சிறப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் கூடலூர் தொகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. கூடலூர் தொகுதியில் திமுக, அதிமுக நேரடியாக களமிறங்குவதாலும் தாவேகா, நாம் தமிழர் கட்சி ஆகியவை வேட்பாளர்களை களமிறக்குவதாலும் கூடலூர் தொகுதியும் 4 முனை போட்டியை சந்திக்கவிருப்பதால் இந்த தொகுதியின் வெற்றி தோல்வியை யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பதை இறுதியில்தான் வெற்றி தோல்வியை கணிக்க முடியும். இறுதி வரை காத்திருப்போம், வாருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் தற்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் உங்கள் வெற்றிக்கு தயாராக இருக்கிறது. கீழுள்ள லிங்கில் இணைந்திடுங்கள், உங்கள் வெற்றியை சாத்தியமாக்குங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.